நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா, ஸ்ருதியில பாடுறதுக்கு ஒரு சிம்பிளான மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க. அதாவது உங்களோட ஃபோன்ல நீங்க ஸ்ருதி ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. இல்ல ஸ்ருதி பாக்ஸ் இருக்கும். ஸோ அத வச்சு நீங்க அந்த சவுண்ட இப்ப உங்களோட ஸ்ருதி பாக்ஸ நான் உங்களுக்கு முன்னாடி வச்சு பாடுங்க அப்படின்னு நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். அது எதுக்காக அப்படின்னா, நீங்க இந்த சவுண்ட் அப்பதான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. இல்லன்னா நீங்க வேற பாடுற நோட்ஸ்லயோ இல்ல லிரிக்ஸ்லயோ ரொம்ப அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அப்ப ஸ்ருதிய வந்து கவனிக்க மாட்டீங்க. அந்த மாதிரி நேரத்துல தான் நமக்கு ஸ்ருதி விலகி பாடுறது அப்படிங்கிறது அதிகமா நடக்கும். அந்த ஸ்ருதி ஆப்ப நீங்க ஆன் பண்ணிட்டு, உங்களோட மவுத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது நீங்க ஸ்ட்ரெயிட்டா உட்கார்ந்துட்டு பாடுறதுக்கு கொஞ்சம் இது மேல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்ப இதோட லோயர் பாயிண்ட்ல நீங்க பாடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதாவது சா, பா, சா ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணலாம். இப்ப இந்த சவுண்ட நல்லா கேட்டுட்டு, அதோட லோயர் பாயிண்ட்ல பாடுற மாரி நெனச்சுக்கோங்க. அதாவது உங்களோட சவுண்ட் இங்க இருக்கு. நீங்க அதோட லோயர் பாயிண்ட்ல அந்த சாவ நல்லா ஹோல்ட் பண்ணி பாடுற மாதிரி நெனச்சு பாடுங்க. அப்பதான் நீங்க அந்த ஸ்ருதி சவுண்ட புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. இப்ப இந்த சவுண்ட நல்லா கேட்டுட்டு, சா, சா, பா, சா, பா, சா, சா, பா, சா, பா, சா. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்ருதி சவுண்ட் வச்சுட்டு அந்த சவுண்டுக்கு மேல பாடணும் அப்படின்னு நெனச்சு ரொம்ப கத்தி பாடுவாங்க. அப்படி கத்தி பாடுனா த்ரோட் தான் ஸ்ட்ரெயின் ஆகுமே ஒழிய, நம்மளால ஸ்ருதி சவுண்டோட சேர்ந்து பாடுறது அப்படிங்கிறது கஷ்டமாயிடும். லோயர் வால்யூம்ல நீங்க உங்களோட வாய்ஸ ரொம்ப கண்ட்ரோலோட நீங்க ப்ரொடியூஸ் பண்ண தான் உங்களால நல்ல ஸ்ருதிய புரிஞ்சுக்க முடியும்.